எப்படி தேனூர்ல அழகர் வந்து இந்த திருமணத்தை நடத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி அழகர் மதுரையில ஆற்றில இறங்கும் திருவிழாவும் நடைபெற்றது. அது சித்ரா பௌர்ணமி அன்று தான் நடைபெற்றது. அது எதற்காகன்னா, நற்றவ மாமுனின்னு ஒரு மாமுனி இருக்கிறாரு. அவர் வந்து அழகர் கோயில்ல தான் இருந்து அந்த மேல இருக்குதுல்ல நூபுர கங்கை தீர்த்தத்தில நீராடி விட்டு அங்க மேல இருந்து கள்ளழகரை வழிபட்டுக் கொண்டிருந்த ஒரு முனிவர். நற்றவ மாமுனிங்கிறவரு. அவருக்கு வந்து துர்வாசகர் வரும்போது, அவருக்கு சரியா பணிவிடைகள் செய்ய முடியாம, இவர் வந்து பூசையில தவத்தில ஆழ்ந்திருந்ததுனால அவர் கவனிக்கல. துர்வாசகரின் சாபம் பெற்று தவளையாக மாறிவிடுகிறார். அப்ப அந்த தவளைக்கு முக்தி கொடுக்க வேண்டும். அப்படின்ட்டா அவரு நற்றவத்தோன் எனக்கு இது அத பத்தி துர்வாசகர் சாபத்த பத்தி கூட நற்றவ மாமுனி கவலைப்படல. ஏன்னா, எப்பவுமே அழகர் தான் தவத்தில தான் இருக்க போறேன். அது தவளையா இருந்தா என்ன, மனிதனாக இருந்தா என்ன, எனக்கு ஒண்ணும் வேறுபாடு இல்லைன்ட்டு அவர் தொடர்ந்து தவம் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். அப்ப கள்ளழகராக தான் சரி இப்ப இருக்கிறது போகட்டும். அவருக்கு நமக்கு தவளையிலிருந்து முத்தி கொடுத்து விடுவோம் அப்படின்ட்டு அழகர் ஆட்கொண்ட தினம் தான் தவளையாக இருந்ததுனால அவர் வந்து நூபுர கங்கையில இருக்க முடியல. அவர் வந்து வைகை ஆற்றங்கரையில இருந்து தவம் புரிந்துகிட்டே இருக்கிறார். கள்ளழகர் அவருக்கு வந்து முத்தி கொடுத்து அவருக்கு அவரை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக வந்தது தான் இந்த அங்கிருந்து வந்து இங்க ஆற்றில இறங்கும் திருவிழா சித்ரா பௌர்ணமியில நடந்து கொண்டிருந்தது.